நண்பர்களே, இன்று மே மாதம் 3ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3 மணி. அமெரிக்காவை போருக்கு வா வா என்று ஈரான் தற்பொழுது அழைத்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா பின்னடித்துக் கொண்டிருக்கிறது. போருக்கு போனால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். இதற்கிடையில் அரபு நாடுகளுக்கு பில்லியன் கணக்கான டாலர் பெறுமதியான ஆயுதங்களை அமெரிக்கா விற்று கொண்டிருக்கிறது, காசாக்குறது. இது மிகப்பெரிய பிசினஸ் ஆக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிலவரங்கள் தொடர்பாக நாம் பார்ப்போம். முதல்ல சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். சரி, இன்றைய நிலவரங்களை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். ஈரானுக்கு எதிரான சாத்தியமற்ற ராணுவ நடவடிக்கையா அல்லது ஒரு ஒப்பந்தமா? இதற்கிடையில் இருதலை கொள்ளி எறும்பாய் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது மிகப்பெரிய சிக்கலில் எதிர்கொண்டிருக்கின்றார் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஐஆர்ஜிசி சொல்கிறது, ராணுவ நடவடிக்கைக்கு வாருங்கோ, உங்களுக்கு நல்ல பாடம் படிப்பிப்போம் என்று ஐஆர்ஜிசி சொல்கிறது. உண்மையில அமெரிக்கா பயந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேலியா போருக்கு ஒரு நிரந்தர புள்ளி வேண்டும் என்று ஈரான் சொல்கிறது. ஒரு விரிவான திட்டத்தை ஈரான் இப்பொழுது சமர்ப்பித்திருக்கிறது. ஐஆர்ஜிசியினுடைய புலனாய்வு அமைப்பு சொல்கிறது, அமெரிக்கா வந்தால் நிச்சயமாக இந்த போரில் நன்றாகவே அடிவாங்கும். இந்த புதிய திட்டத்தின் மூலம் ஈரான் பந்தை மீண்டும் டொனால்ட் ட்ரம்பின் கையில் ஒப்படைத்திருக்கிறது. சிக்கிக் கொண்ட போர் சேற்றிலிருந்து தப்பிக்க தற்பொழுது தன்னுடைய ஈகோவை காத்துக்கொள்ள ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கின்றார் ட்ரம்ப் என்பது முக்கியமான விஷயம் தெளிவாக தெரிகிறது. பென்டகனுக்கு தற்பொழுது முற்றுகைக்கான காலக்கெடுவை ஈரான் நிர்ணயித்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை இந்த முற்றுகையை விட்டு போங்கோ இல்லாட்டி அடிப்போம் என்று ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சீனா, ரஷ்யா, ஐரோப்பா ஆகியவை வாஷிங்டனுக்கு எதிரான தங்கள் நிலைப்பாட்டை தற்பொழுது மாற்றியிருக்கின்றன. காங்கிரசுக்கு டொனால்ட் ட்ரம்ப் எழுதிய கடிதத்தில் ஈரானின் பேச்சுவார்த்தை நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்றும் இனி போர் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை ஒரு விதத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ட்ரம்ப் சாத்தியமற்ற, வெற்றி பெற முடியாத ராணுவ நடவடிக்கையா அல்லது ஒரு ஒப்பந்தமா என்கின்ற ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னால் உள்ள முடிவு. ட்ரம்புக்கான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு தற்பொழுது சுருங்கி இருக்கிறதா என்றால் சுருங்கி இருக்கிறது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அல்லது போர் பிப்ரவரி 28 அன்று மூத்த ஈரானிய அதிகாரிகள், தளபதிகள், தலைவர்களை கொன்ற வான்வழி தாக்குதலோடு ஆரம்பித்தது. ஈரானிய ஆயுதப்படைகள் அந்த பகுதி முழுவதிலும் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்க மூலோபாய மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது 100 அலைகளாக தாக்குதல்களை தொடுத்தார்கள். அதனுடைய தாக்கம் இன்னும் தாங்க முடியாமல் இருக்கிறது. முக்கியமான நீர்வழி பாதுகாப்பை பேணுவதற்காக அமெரிக்காவுடன் தொடர்புடைய மற்றும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற எண்ணெய் மற்றும் எரிவாயு டேங்கர்கள் செல்வதற்காக ஈரான் நீரிணையை மூடி வைத்திருக்கிறது. போர் தொடங்கி 40வது நாளான ஏப்ரல் 8 அன்று இஸ்லாமாபாத்தின் மத்தியஸ்தத்தில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. தெஹ்ரான் வாஷிங்டன் பேச்சுவார்த்தைகளில் முதல் சுற்று தோல்வி அடைந்தது. ட்ரம்ப் தற்பொழுது தன்னிச்சையாக போர் நிறுத்தத்தை நீடித்திருக்கிறார். ஈரான் மீது மனிதாபிமானமற்ற கடற்படை முற்றுகையை விதித்திருக்கின்றார் என்று எல்லோருமே தற்பொழுது ட்ரம்பை ஏசிக்கொண்டிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவில ட்ரம்புக்கான செல்வாக்கு குறைந்து விட்டது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் வாஷிங்டனின் அதீத கோரிக்கைகளையும் ஈரானிய கப்பல்களுக்கு எதிராக கப்பல்களை தடை செய்கின்ற இந்த விஷயத்திற்கு எதிராக தெஹ்ரான் 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு ஒப்புக்கொள்ளாமல் தவிர்த்து வருகிறது. இப்பொழுது போரா அல்லது ஒப்பந்தமா தீர்மானிக்க சொல்லி ட்ரம்பை ஈரான் கேட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்று. அடுத்தது, ஜெர்மனியிலிருந்து 5000 அமெரிக்க ராணுவத்தினரை திருப்ப பெறுகின்ற அமெரிக்காவின் முடிவு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் இது முன்கூட்டியே கணிக்கக்கூடிய விஷயம் தான் என்று ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். நேட்டோ ராணுவ கூட்டணி வாஷிங்டனிடம் இது குறித்து விளக்கம் கோரி வருகிறது. டிபிஏ செய்தி நிறுவனத்திடம் பேசிய போரிஸ்
பிஸ்டோரியஸ் ஐரோப்பாவிலும் ஜெர்மனியிலும் அமெரிக்க வீரர்கள் இருப்பது நாட்டு நலனுக்கு நல்லது, அமெரிக்காவுக்கும் நல்லது என்று வலியுறுத்தி இருக்கிறார். நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ட்ரம்புக்கும் இடையில், அமெரிக்காவுக்கு இல்ல, நேட்டோவுக்கும் ட்ரம்புக்கும் இடையில் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ட்ரம்புக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு உள் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றன. ஐரோப்பாவை எவ்வாறாவது முடக்க வேண்டும், ஏனெனில் ஈரான் போருக்கு அவர்கள் உதவி செய்யவில்லை என்பது டொனால்டு டிரம்பினுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே ஐரோப்பாவை முடக்க வேண்டும், பிரிக்ஸ் நாடுகளை முடக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் அவர் இருக்கிறார். ஆனால் உடனடியாக அவரால் தனிப்பட்ட ரீதியிலே எல்லாவற்றையுமே சேர்ந்து சாதிக்க முடியாது. அவர் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். ஆனால் மிகப்பெரிய பாராளுமன்றம் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவை அமெரிக்காவினுடைய முடிவுகளை, விவரங்களை புரிந்து கொள்ள தாங்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம் என்று நேட்டோ செய்தி தொடர்பாளர் அலிசன் ஹார்ட் தெரிவித்திருக்கிறார். சனிக்கிழமை நேற்று இரவு துருப்புகளை திரும்ப பெறுவது குறித்து கேட்கப்பட்ட பொழுது ட்ரம்ப் துருப்புகளை திரும்ப பெற போகின்றோம், கிட்டத்தட்ட 5000 துருப்புகளை நாங்கள் வெளியில் எடுக்க போகின்றோம் என்று அவர் சொன்னார். மேலதிக விவரங்களை வழங்கவில்லை. ட்ரம்புக்கே தெரியுது தன்னுடைய நடவடிக்கைகளை உலகமே வெறுக்கிறது என்று. தொடர்ந்து நடைபெற்று வரும் போரில் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களால் அமெரிக்கா அவமானப்படுத்தப்பட்டுள்ளது என்று ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் டொனால்டு டிரம்பை விமர்சித்தார். அதை தொடர்ந்துதான் டொனால்டு டிரம்புக்கு, ஒரு தனிப்பட்ட மனிதரின் கோபம் தான் இந்த பிரச்சனை. டொனால்டு டிரம்புக்கு இது மிகப்பெரிய ஈகோ பிரச்சனையாக மாறிவிட்டது. ஜெர்மன் அதிபர் தன்னை ஏசி விட்டார் என்று பென்டகன் செய்தி தொடர்பாளர் ஷான் ஃபானல் சொல்றார். இந்த நடவடிக்கை ஒரு முழுமையான ஒரு மதிப்பாய்வை தொடர்ந்து எடுக்கப்பட்டதாகவும், ட்ரம்பினுடைய நெருக்கடி, அங்க மதிப்பாய்வு ஒன்றும் இல்லை, களத்தின் தேவைகளையும் தரைமட்ட நிலைமைகளையும் கருத்தில் கொண்டதாக பென்டகன் செய்தி தொடர்பாளர் ட்ரம்புக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிறார். ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க ராணுவ படையணி தற்பொழுது 36,000க்கும் மேற்பட்ட தற்காலிக பணியில் உள்ள துருப்புகளை கொண்டிருக்கிறார்கள். இது ஐரோப்பாவில் மிகப்பெரிய எண்ணிக்கை. இத்தாலியில 12,000, இங்கிலாந்துல 10,000 பேர் நேட்டோ படையினர் இருக்கிறார்கள். இவர்களை வச்சு சமாளிக்கிறதே மிகப்பெரிய பிரச்சனை. பில்லியன் கணக்கான டாலர் செலவு போய் கொண்டிருக்கிறது. இத்தாலி மற்றும் ஸ்பெயினில் இருந்து அமெரிக்க துருப்புக்களை திரும்ப பெற ட்ரம்ப் தற்பொழுது சொல்லியிருக்கிறார். ஐரோப்பாவில் இருந்து இந்தோ பசிபிக் பகுதிக்கு அமெரிக்க ராணுவ ஈடுபாட்டின் கவனத்தை மாற்றுவதற்கான ட்ரம்பின் திட்டத்தை ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு ருமேனியாவில் தனது துருப்புகளின் இருப்பை குறைக்க ட்ரம்ப் முடிவு செய்தார். அமெரிக்காவின் இந்த சமீபத்திய முடிவு 32 உறுப்பினர்களை கொண்ட நேட்டோ கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடும் என்ற கவலைகள் தற்பொழுது அதிகரித்து வருகின்றன. அட்லாந்திக் சமூகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அதன் வெளி எதிரிகள் அல்ல, மாறாக கூட்டணியின் தொடர்ச்சியான சிதைவுதான் என்று போலந்து பிரதமர் டொனால்டு டஸ்க் தெரிவித்திருக்கின்றார். இந்த பேரழிவு போக்கை மாற்றுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். ட்ரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 2 மூத்த அமெரிக்க சட்டம் இயற்றுபவர்கள் ஜெர்மனியிலிருந்து அமெரிக்க படைப்பிரிவை திரும்ப பெறும் முடிவை குறித்து தாங்கள் கவலைப்படுகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஐரோப்பா கண்டத்திலிருந்து படைகளை முற்றிலுமாக திரும்ப பெறுவதற்கு பதிலாக ஐரோப்பாவில் ஒரு வலுவான தடுப்பு சக்தியை பராமரிப்பது அமெரிக்காவின் நலனுக்கு உகந்தது என்று அமெரிக்கா யோசிக்கிறது. இப்ப ட்ரம்ப் சொல்கின்றார், ஐரோப்பா தனது பாதுகாப்புக்கு அவர்களே பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும், இனி எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒத்து வராது என்று அவர் குறிப்பிடுகின்றார். கிட்டத்தட்ட 105 ஓலாஃப் ஷோல்ஸின் முந்தைய அரசாங்கத்தின் கீழ் அந்த நிலைமை மாற தொடங்கியது. நேட்டோவுக்கு ஒரு எதிரான தன்மையும் வந்தது. மெர்ஸின் தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் இது தொடர்கிறது. 2027ஆம் ஆண்டில் ஜெர்மனி தனது பாதுகாப்புக்காக 105.8 பில்லியன் டாலரை செலவிட வேண்டியது இருக்கும் என்று கணிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஆயுதம் வாங்குவது, விற்பது, ஏனைய நாடுகளை அடிப்பது, மக்களை கொல்வது என்றே இவர்கள் தற்பொழுது இந்த நிலைமையில் போய்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கர்களிடம் தெளிவான எந்த உத்தியும் இல்லை என்று மெர்ஸ் ட்ரம்பை தற்பொழுது அவமானப்படுத்தி இருக்கின்றார் என்பதுதான். முழு தேசமும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அமெரிக்காவை ஈரான் அவமானப்படுத்தி இருக்கிறது என்று ஜெர்மன் சான்சலர் தெரிவித்ததுதான் தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ட்ரம்புக்கு. மத்திய கிழக்கு போரிலே ஈரானுக்கு பொருளாதார நெருக்கடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா விதித்து வரும் வர்த்தக தடைகளை
தாங்கள் ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை என்று சீனா திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது என்று. இது சர்வதேச அரசியல் ரீதியிலே அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டு முதல் அமெரிக்கா அறிவித்து வருகின்ற இந்த தடைகளை சீன நிறுவனங்கள் அங்கீகரிக்கவோ செயல்படுத்தவோ அல்லது மதிக்கவோ கூடாது என்று சீனாவின் வர்த்தக அமைச்சகம் நேற்று தெரிவித்திருக்கிறது. ஈரானின் முக்கிய வருவாயான கச்சா எண்ணெய் விற்பனையை முற்றிலுமாக முடக்குவதே அமெரிக்காவின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இதற்காக ஈரானிடமிருந்து சலுகை விலையில் கச்சா எண்ணெய் வாங்கும் சீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் மீது கடந்த சில மாதங்களாக அமெரிக்க நிர்வாகம், ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து கடுமையான பொருளாதார தடைகளை விதித்து வருகிறது. ட்ரம்பின் இந்த நடவடிக்கைகள் சீன நிறுவனங்கள் மூன்றாம் நாடுகளோடு மேற்கொள்ளும் பொருளாதார மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை முடக்கவும் தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் ட்ரம்ப் நினைக்கிறார். ஆனா சீன அமைச்சகம் இதை கடுமையாக சாடி இருக்கிறது, குற்றம் சாட்டி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையிலே முறையான அங்கீகாரமின்றி சர்வதேச சட்டங்களை மீறி ட்ரம்ப் தன்னிச்சையாக விதிக்கின்ற எந்த ஒரு தடையையும் சீன அரசு ஒருபோதும் ஆதரிக்காது என்று சீனா தற்பொழுது போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறது. அமெரிக்காவின் தடைகளை யாருமே தற்பொழுது ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, புறக்கணித்து சுதந்திரமாக செயல்படலாம் என்று சீன வர்த்தக அமைச்சு 5 நிறுவனங்களுக்கு தற்பொழுது சொல்லி இருக்கிறது. ஷாண்டாங் மாகாணத்தைச் சேர்ந்த 3 நிறுவனங்கள், ஷாண்டாங் ஜிங்ஜங் பெட்ரோகெமிக்கல் குரூப்ஸ், ஷாண்டாங் ஷாக்வாங் லுகிங் பெட்ரோகெமிக்கல் மற்றும் ஷாண்டாங் ஷெஷிங் கெமிக்கல், மற்ற 2 நிறுவனங்கள் தாலியன் பகுதியில் உள்ள ஹேங்லி பெட்ரோகெமிக்கல் மற்றும் ஹெபாய் சின்ஹாய் கெமிக்கல் குரூப். இந்த நிறுவனங்கள் ட்ரம்பினுடைய பேச்சை கேட்க தேவையில்லை, நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு ஈரான்கிட்ட ஓயில வாங்குவோம், நீங்க பிசினஸ் செய்யுங்க என்று சீனா சொல்லி இருக்கிறது. சீனாவோடு ட்ரம்ப் பாய்க்க முடியாது, ஏனெனில் அவர்கள் கனிம வளங்களை நிறுத்தி விட்டாலே அமெரிக்கா முடங்கிவிடும். இந்த சிப்புகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, அது பெரிய விஷயம். அது ஆகவே சீனாவோடு ட்ரம்ப் மோத முடியுமா என்றால் முடியாது. ஈரான் சொல்கிறது ஓகே பாருங்க போருக்கு தயாராக இருக்கிறோம், அடிக்க போகின்றோம் என்று ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சுற்றி வர இந்த போர்முகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்கா ட்ரம்புக்கும் இடையில் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த விடயங்களை நாம் இன்று பார்த்தோம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க, உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி.